மட்டும் நின்றுட்டுருக்கேன் நான். ஸோ ஒரு மினிமம் ஹாஃப் அன் ஹவர் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஹிப்ஹாப் சாங்ஸ் கேட்டுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் என்னோடய கண்ட்ரோலை லாஸ் பண்ணிட்டேன். நான் கண்ட்ரோல் லாஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கை கலாட்டிட்டு பிடிச்ச மாதிரி லிரிக்ஸை போட்டுட்டு ஹிப்ஹாப்போட மியூசிக் என்டாச் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த நேரம் நான் நடந்துகிட்டு இருந்த விஷயத்தை யாரை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுட்டு அது மூலமாக என்னோட லைஃப் மாறப்போகுதுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும். ஐ டோன்ட் நோ, பட் சுச்சுவேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. மின்னல் வெட்டிக்கிட்டு மணி 12:30 மணிக்கு ஒருத்தன் கைகளை ஆட்டிட்டு மியூசிக்கை ரசிச்சுட்டு இருக்கான்னா எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பான் அப்படின்னு மற்றவங்க கண்ணோட்டத்துக்கு நான் வேறு மாதிரி தெரிஞ்சிருந்தா கூட அவங்க கண்டிப்பாக என்ன வீடியோ எடுத்துகிட்டு அதை அவங்க யூடியூப் சேனல்லையோ இதுலையோ இந்த உலகத்துக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான்றதை தெரியப்படுத்தாக்கான முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் மற்றவங்க நடந்துக்கிறது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு அப்புறம் போதைன்ற விஷயம் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு மியூசிக் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு வேணுங்கிற விஷயத்தோட வாழ நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக லைஃப்பில் என்ன எந்த விஷயம் கைவிட்டாலும் மியூசிக் அப்படின்ற விஷயம் கைவிட போகிறதில்ல. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பார்க்கலாம்.